வணக்கம் நண்பர்களே. லேட்டஸ்ட் கிரிக்கெட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐசிசி வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அடுத்து வர 3 WTC சைக்கிள், அதாவது 2027, 2029, 2031 வரைக்கும் பாத்தீங்கன்னா WTC ஃபைனல் வந்து இங்கிலாந்துல தான் நடக்க போகுது. ஏன் ப்ரோ இது எப்படி டிசைட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 3 எடிஷனுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபுல் கிரௌட் வந்திருக்காங்க. பைசா வசூல். அட் த சேம் டைம் as a viewer பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஐசிசி ஃபைனல் நீங்க பார்க்கும்போதுல ஒரு ஃபுல் கிரௌட் இருக்கும் போது உங்களுக்கே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்க்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்போ இல்ல 20 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்போ கிடையாது. லீக் மேட்சஸ் எல்லாம் இருக்கும், அப்படியே கிரௌட் வந்து பில்டப் ஆகி வருவாங்கன்னு. ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடுறாங்க. அப்படின்னும் போதுல 3 டேஸ் நடந்தாலும் சரி, 4 டேஸ் நடந்தாலும் சரி, 5 டேஸ் நடந்தாலும் சரி, ஃபுல் கிரௌட் வரணும். எக்ஸாக்ட்லி இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா 3 WTC ஃபைனல்ஸ்க்குமே எல்லா நாளுமே ஃபுல் கிரௌட் வந்திருக்காங்க. இதே மாதிரி மத்த கண்ட்ரீஸ்ல நீங்க வச்சீங்கன்னா வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு டவுட்டுங்க. ஏன்னா அவங்க ஹோம் டீம் வேணா ஃபைனல் குவாலிஃபை ஆனா கொஞ்சம் வருவாங்க தவிர, இன்கேஸ் அவங்க ஹோம் டீம் வரலன்னா நியூட்ரல் 2 டீம் விளாட்னா கண்டிப்பா கிரௌட் வராது, கல்லா கட்டவும் முடியாது. நானே ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏன் இங்கிலாந்துல நடத்துறாங்க, மேபி இந்தியால வேற எங்க நடத்தலாமே நம்ம தான் யோசிச்சேன். பட் ஓவரால் அவுட்கம் பார்க்கும்போதுல இங்கிலாந்துல நடத்துறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.